அனைத்து தையல் தொழில்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து டேபிளில் போட்டுக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அந்த சைடில் அந்த உங்களுக்கு தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சைடில் இருக்கிற அந்த சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை சரி பண்ணிக்கோங்க. இப்படி நான் டேபிளில் போட்டிருக்கேன்ல அது மாதிரி போட்டுட்டு கை கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம் கையை கீழே வச்சுக்கணும். ரொம்ப இப்படி விளக்கிடக்கூடாது, இப்படி சுருக்கிடவும் கூடாது. இப்படி நார்மலாக அப்படி போட்டுட்டு கீழே பக்கம் இடுப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கையை நம்ம அழுத்தி வச்சுக்கணும். நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி அழுத்தி வச்சுட்டு உள் பக்கமாக அப்படி தள்ளணும் லைட்டாக. தெரியுதுங்களா? இப்படி வெளியில் பண்ணோம்னா வெளியில் வெளியில் தள்ளிட்டு போகும், அளவு கரெக்டாக வராது. ஸோ இடுப்பு பக்கத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக அப்படி உள் பக்கம் தள்ளுற மாதிரி பண்ணணும். இந்த 2 கை சொல்கிறேன் இல்லையா, அதை மட்டும் அழுத்தி இருக்கணும். இந்த விரல் பக்கத்தில் லைட்டாக நம்ம இப்படி உள் பக்கம் லைட்டாக தள்ளணும். இப்படி வச்சுட்டு அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த கழுத்து பக்கத்தில் துணி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ நம்ம மெஷர் பண்ணிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் எத்தனை இன்ச் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு என்ன அளவு கிடைக்குது அப்படின்னா 21 கிடைக்குது. ஓகேவா? பேக் சைடில் மட்டும்தான் நம்ம இப்போ அளவு எடுக்கிறோம். அதை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பேக் சைடில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு எவ்வளோ அளவு வருது அப்படின்ற இன்ச்சஸ் மட்டும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். 21 வருது. ஓகேவா? இது பிரெஸ்ட்டில் வரும். பிரெஸ்ட்டோட அளவு நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 21 மட்டும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு, ஒரு ப்ளவுஸோட ஹைட்டை நம்ம செக் பண்ணுறோம். மேலே ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, ஷோல்டரை அந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அந்த மேலே ஷோல்டர் பக்கம் லைட்டாக கை வச்சு அழுத்திக்கிட்டு கீழே டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கிட்ட நேராக நம்ம எடுக்கணும். அது லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்துட்டு அந்த ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அப்படியே இழுக்காமையும் நம்ம எடுக்கக்கூடாது. இழுக்கிற மாதிரியும் இருக்கணும், இழுக்காத மாதிரியும் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப இழுத்துட்டு வந்தாலும் ரொம்ப அதிகமாகணும். இப்போ நமக்கு 14.5 கிடைக்குது ஹைட்டு. ஓகேங்களா? இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிரெஸ்ட் அளவு நோட் பண்ணிட்டோம், ஹைட்டு நோட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம நெக்கு அளவு எவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து தான் நெக் அளவு எடுக்கலாம். நெக் அளவு நம்ம 2 டைப்ஸில் எடுக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டைப் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைப் சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்க, நேராக நீங்கள் அந்த நெக்கு வரைக்கும் கொண்டு வாங்க. அதுக்கு நேராக நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளந்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு அதுக்கு நேராக நம்ம அளந்துக்கலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஷோல்டர்லேருந்து வர அளவு அதுக்கு நேராக நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு அளந்துக்கலாம். நமக்கு இப்போது 9 கிடைக்குது. அதே மாதிரி தான் இப்போ பேக் நெக் அளந்த மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம அளந்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி கட் பண்ணும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம அளவு ப்ளவுஸை டைரெக்டாக துணியில் போட்டு வெட்டுறதை விட இது நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அளவை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பாடியில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ஷோல்டர்லேருந்து அவங்க நெக் அளவு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது பார்த்துட்டு மாட்டுறதுக்கு நம்ம எப்படி இப்போ நம்ம அந்த கீழே அந்த இறக்கம் இருக்குங்க இல்லையா, இறக்கத்தை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹூக் எப்படி போடுவோமோ, இப்போ பாடியில் அதை வியர் பண்ணும்போது நம்ம எப்படி அதை போடுவோமோ அந்த மாதிரி இழுக்கணும். ரொம்ப கீழ் பக்கமாக இழுத்துடக்கூடாது, மேலே தூக்கி பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி ஹூக் மாட்டுவோமோ அந்த மாதிரி அளவுக்கு அதை கொண்டு அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம இதே பேக் சைடில் என்ன பண்ணணுமோ அதுமாரி ஸ்கேல் வச்சு அளக்கலாம். இல்லை ஒரு மார்க்கர் வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ வருதுன்னா 6.5 நமக்கு கிடைக்குது. என்ன அளவு வருதோ அதை நம்ம அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஹேண்டு கையோட அளவு எடுத்துக்கலாம். இதில் வந்து கையில் 2 அளவு எடுக்கணும். எவ்வளோ நீட்டு வச்சுருக்காங்க, கையோட ஹைட் என்ன அப்படின்றது பார்க்கணும். அப்புறம் கையோட ரவுண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க. கையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆம்புல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் ஒரு ஜாயிண்ட் வருதுல்ல, அதுலேருந்து ஹைட்டு வந்து அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிச்சிருக்காங்க இல்லையா டாட்டு, அதுலேருந்து இது வந்து ரவுண்டு எழுதிட்டோம். ரெண்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்போல் பார்க்கணும். கைக்கு வந்து நம்ம 3 மெஷர்மெண்ட் பார்க்குறோம். ஹைட்டு ஒன்று பார்க்குறோம், ரவுண்டு என்னென்னு பார்க்குறோம், அப்புறம் வந்துட்டு ஆம்போல் பார்க்குறோம். ஆம்போல் பார்த்திங்கன்னா அந்த ஆம்போல் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி மேலே தூக்குன மாதிரி வைக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. அந்த இடம், அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் கீழே இறக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கியிருக்கணும். ஸோ நம்ம அப்படி தானே ரவுண்டில் வர மாதிரி தான் அந்த ஆம்போட அளவை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல டேப் அப்படியே ரவுண்டில் கொண்டு வந்து நம்ம கலப்போம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் அந்த பாயிண்ட்லேருந்து எங்கே ஆம்போல ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரவுண்டு கிடைக்கும் பாருங்கள். டேப்பை வந்து சுருக்கிடக்கூடாது, இழுக்கவும் கூடாது, அப்படியே வச்சு ரவுண்ட் அளவை நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த ஜாயிண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே மடங்கியிருக்கும். அந்த டைமில் நம்ம டேப்பையும் விட்டுறக்கூடாது. டேப்பை பிடிச்சிக்கிட்டே அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட எவ்வளோ அளவு வருது. இப்போ நமக்கு 9 கிடச்சிருக்கு. நம்ம எப்போவுமே ஆம்போல் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டைமோட விட்டுறக்கூடாது. ஒரு 2 டைம் எடுத்து கரெக்டாக தான் எடுத்துருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்ளம் வந்து ஆம்போலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 தடவை நம்ம அளந்து பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 2வது டைம் அளக்கும் போதுமே நமக்கு 9 தான் கிடைக்குது. ஸோ நம்ம 9 நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுகளை மட்டும் நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பிரெஸ்ட் சைஸ் வித்தியாசப்படும் இல்லையா. இப்போ நம்ம கிராஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அளக்கும்போது எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ அந்த பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிப்பாங்க. நார்மலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது இல்லை, இப்போ தான் அளவு பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் இருக்கும் பாருங்கள். அந்த டாட் வரைக்கும் ஒரு அளவு எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டு கீழே ஒரு டாட்டு பிடிச்சிருப்பாங்க, அந்த டாட்டு 11 இருக்குது. அதுலேருந்து கீழே அந்த ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பட்டியை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது நமக்கு. கிராஸிங்கையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும். ஷோல்டர்லேருந்து கீழே அந்த பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதுதான் நம்மளோட கிராஸ் அளவு. இதெல்லாமே நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். திரும்ப நம்ம அதை என்னென்ன அளவுகளை அப்ளை பண்ணி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அளக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு 2 தடவை ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 தடவை எல்லாத்தையுமே கரெக்டாக அளந்துக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் ஒரு 2லேருந்து 2.5 இன்ச்சு கேப் கண்டிப்பாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம எப்போவுமே செக் பண்ணணும். ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2லேருந்து 2.5 வரைக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட் எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஜா கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம அளக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்துலேருந்து நான் அளக்கிறேன் பாருங்கள். அந்த காஜா கட்டின பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். அதாவது பூக்க மாட்டுவோம் இல்லையா, அந்த பக்கத்தை நான் அளக்கலை. அதுலேருந்து ஹிப் ரவுண்டு எவ்வளோ வருது, பூக் பட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம அளந்துக்கணும். பூக் பட்டியை அளவில் எடுத்துக்கணும், காஜா பட்டியை அளவில் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஹிப் ரவுண்டுனா ஃபுல்லாகவே ஹிப் ரவுண்டு எடுத்துடக்கூடாது, காஜா பட்டியை விட்டுட்டு எடுக்கணும். நமக்கு 31.5 கிடைக்குது. ஹிப் ரவுண்டுமே நம்ம ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா. இப்போ நீங்களுமே இப்போ நான் வச்சுருக்கிற அளவே இல்லாமல்